இந்த பென்ஷன் காசை வந்து 2ஆ எடுப்பது நல்லமா? அல்லது கேபிட்டலா ஒரே தடவை எடுப்பது நல்லமா? இந்த விடயம் பல பேர் கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் இந்த கேள்வி உண்டு. முக்கியமாக நாங்க திருப்பி சொல்ற விடயம் என்னன்னு சொன்னா, அது ஒவ்வொருத்தர்ட்ட பெர்சனல் சிச்சுவேஷன பொறுத்து தான் இருக்கிறது. அது வந்து எந்த விடயம் வந்து உங்களுக்கு வந்து நன்மையா வந்து பொருந்துமெண்டு. அது உங்களோட உடல் நிலைமைய பொறுத்து இருக்கு. உங்களோட ஃபியூச்சர் பிளான பொறுத்து இருக்குது. ஃபேமிலி சிச்சுவேஷன பொறுத்து இருக்கு. டாக்ஸ் ரீதியா வந்து நீங்க வந்து பெட்டரா இருக்கிறீங்க. நீங்க ஒன் டைம் டாக்ஸ கட்டி போட்டு அந்த ஃபுல் அமௌண்ட் எடுக்க போறீங்களா? இல்லாட்டிக்கு நீங்க லைஃப் டைமா நீங்க வருமானத்தோட சேர்த்து வருடாந்தம் உங்களுக்கு வருமானத்தோட சேர்த்து நீங்க வரி கட்ட போறீங்கன்றது அதுவும் ஒரு விடயம் இருக்கிறது. மற்றது வந்து நான் இன்னொரு வீடியோல சொன்ன மாரி தான். ஆட்களின் வாழும் காலம் வந்து கூடிக்கொண்டு போகிறது. விஞ்ஞானம் வந்து வளர்ந்துட்டு போறதால, அப்ப அதையும் வந்து கண்டிப்பாக யோசிக்கோணும். எந்த சிச்சுவேஷன்ல நாங்க வந்து ரெண்ட் எடுத்தா நல்லம், எந்த சிச்சுவேஷன்ல நீங்க கேபிட்டல் எடுத்தா நல்லம்ண்டு. இது நீங்க உங்களோட விஷயம் சம்பந்தமாக, உங்களோட தனிப்பட்ட விஷயம் சம்பந்தமாக நீங்க அத ஒருக்கா செக் பண்ணணும், பார்க்கணும்னு சொன்னா, நீங்க எங்களோட தொடர்பு கொள்ளலாம். எங்களோட தொடர்பு கொண்டு ஒரு அப்பாயின்ட்மென்ட் பண்ணீங்கன்னு சொன்னா, நாங்க கண்டிப்பாக உங்களுக்கு உங்களோட சிச்சுவேஷன் என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அதெல்லாம் வந்து செக் பண்றதுக்கு வந்து நாங்க அதுக்குரிய விடயத்த சொல்லுவோம். அத நாங்க செக் பண்ணி உங்களுக்கு காட்டலாம். என்ன விதமா செய்யக்கொள்ளலாம், என்னென்ன சிச்சுவேஷன் இருக்குன்றக்கு கடைசியாக முடிவெடுக்க போவது வந்து நீங்க தான். உங்களுக்கு தான் நீங்க முடிவெடுக்கணும். உங்களுக்கு எது பெஸ்ட் வேன்னு சொல்லி. இது வந்து பல பேர் கேட்டிருந்தாரு இந்த கேள்வியில வந்து, பென்ஷன் காசு எடுப்பது நல்லமா? பென்ஷன் காசு எடுத்து பிள்ளைகளுக்கு குடுப்போமா? பிள்ளைகள் வீடு வாங்குவதற்கு கேட்கிறாருன்னா கொடுங்க. இது ஏற்கனவே நாங்கள் பல தடவை சொல்லியிருக்கிறோம். ஏனென்றால் என்னோட வந்து பல பேர் கதைப்பார்கள், கதைக்கும்போது சொல்வார்கள். சில பேர் வந்து 3,00,000 4,00,000 ரூபா காசுனா அரைவாசிய தங்கள் தேவைக்கு எடுக்கிறார்கள். மிச்சத்தை விடுறார் என்றால் அவர்களுக்கு பின்னுக்கு அது தேவை. என்றால் நீங்க யோசிக்க வரும். இப்ப உங்க வீட்டுல உலகம் பூரா நடக்கிற பிரச்சனை. ஒரு புள்ள ஒரு வேலை செய்யாது. அது மட்டும் இல்ல, நீ ஒரு பிள்ளைகிட்ட பல பேர் என்று வந்து கடிச்சப்ப தான் வருவார்கள். ஒரு சம்பளம் பேசிட்டு கேட்டால் சில பேர் வந்து பட்ஜெட் காணாது பிள்ளை வந்த வீடு இருக்குன்னு சொன்னால், பிள்ளையோட ஒரு பேசிட்டு வாங்கி தாங்கன்னு சொன்னால் பிள்ளைகிட்ட கேட்க முடியாம பிள்ளைய விடுங்க. எந்த பிள்ளை மட்டும் எடுத்து தாங்க. சிலாட்டி ஒரு பிள்ளைகிட்ட வந்து கடிச்சு கேட்டால் சில பிள்ளைகள் பேசிடும். சில பிள்ளைகள் தாங்கிட்ட பேசித்தான் எந்த பேசிட்டு உங்களை தர வேண்டிய பிரச்சனை கணக்கு இருக்கு. அப்ப நீங்க வந்து பிள்ளைகள் நீங்க வாழ்றீங்க. ஆனா பிள்ளைகள் உங்களுக்கு வந்து எந்த வித உதவி உங்களுக்கு செய்ய மாட்டார்கள். இது பொதுவாக இப்பொழுது நடக்கிற பிரச்சனை. உள்நாட்டில் இல்லை, வெளிநாட்டில் எல்லா நாட்டிலையும் இது நடக்கிற ஒரு பிரச்சனை. ஆகவே உங்க பணத்தை நீங்க பாதுகாத்து கொடுங்க. அவர் சொல்ற போல நீங்க தான் முடிவெடுக்கணும். சில பேர் வந்து சொல்லினா நாங்கள் எனக்கு ஒரு நேற்றத்தை போட்டிருந்தார். 1,30,000 இருந்தது. அந்த காசை நான் 60 வயசு வர்றதுக்கு முதல் எடுத்து ஊர்ல உள்ள கல்யாண மண்டபம் கட்டலாம், கடை கட்டி வாடகைக்கு விடலாம். அது எல்லாருக்கும் பொருந்தாது. சில சில சிற்றத்தை பொறுத்து இருக்கு. 1,00,000 ரூபாய் காசை நீங்க வழி எடுத்தீங்கன்னு சொன்னால் ஊர்ல கல்யாண மண்டபம் கட்டணும். சும்மா ஒரு வீடு கட்டவே 4 கோடி 5 கோடி வருகிறது. கல்யாண மண்டபம் கட்டணும்னு சொல்றது அது ஏற்றுக்கொள்ள ஒரு விடயம் ஒன்று. அது கிட்டத்தட்ட 10 கோடி 15 கோடிகள் தேவை. ஆனா அது யாரு பராமரிக்கிறது? 60 வயசுக்கு பிறகு அவருக்கு என்ன விடயம் தெரியும்? இப்படியா விடயங்களும் இங்கே இருக்கின்றது. ஆகவே நாங்கள் பலவற்ற கருத்தின்படி நீங்கள் கொஞ்சம் காசை வெளியே எடுக்கலாம். எடுத்து அந்த காசை ஏதாவது பிரயோசனப்படுத்தலாம். இப்ப பிள்ளைகளோட சேர்ந்து நீங்க வீடு வாங்கிக்க பிள்ளைகளுக்கு கொஞ்சம் காசு நாங்கள் கொடுக்குறோம். ஆனால் நீங்கள் அதுல ஒரு ஃபெத்ரா ஒன்று எழுதணும். நாங்களும் இந்த வீடுல இருப்போம். நாங்களும் சாகும் வரைக்கும் இந்த வீட்டை பெருசும் பண்ணுவோம். அப்படியான விடயங்களுக்கு கொடுக்கும் பொழுது நடக்கும் என்றால் இன்னொரு 10 வருஷத்துலயோ இல்லை 5 வருஷத்துலயோ அந்த வீட்டுல பெருமதி கூடும். அந்த நேரத்துல பிள்ளைகள் வழியை போயிட்டு சொன்னா நீங்க வீடை வித்துப்படும். சோவிசா நீங்க சுவிட்சர்லாண்ட்லயோ எந்த நாள் இருந்தாலும் வாடகை கட்டணும். வாடகை 1,500 1,500 கட்டும் பட்சத்தில் இந்த வீட்டை வாங்கினா 500 600 தான் உங்களுக்கு போகும். ஒரு நேரத்துல பிள்ளைகள் வெளியே போனால் நீங்க அந்த வீட்டின் பெருமதி 2 மடங்கு கூடி இருக்கும். அதை வித்து போட்டு நீங்க காசு இருக்கலாம். விரும்பினா அந்த நேரம் உங்களுக்கு கூடிட்டு காசு என்றால் பிள்ளைகளுக்கு உதவி செய்யலாம். உங்களுக்கு மிக வேண்டப்பட்ட பிள்ளைகள். சிலர் பார்த்து அனுபவத்தில் வந்திருந்தார். தன்னை மகனுக்கு 26 வயசு, 3 பிள்ளைகள். இன்னும் வேலை செய்துட்டு இருக்கா. நாங்கள் வேலை சம்பளம் காட்டுறதில்ல. ஆனா வேலையை விட்டோ இல்லை வேற இடத்துக்கு வேலை போய் விருப்பம் இல்லை. கல்யாணம் கட்ட கூட விருப்பம் இல்லை. ஏன் நான் கல்யாணம் கட்டி மற்றவைக்கு நான் ஹெல்ப் பண்ணணும், இந்த குடும்பத்தை பார்க்கணும் பிரச்சனை இங்கே இருக்கு. இது பல பேற்றில் இருந்து வந்த ஒரு விடயத்தை தான் நாங்கள் உங்களுக்கு இப்போ இங்கே கொண்டு வரோம். ஆகவே நீங்கள் எங்கள் இந்த அனுபவத்து முறையாக நீங்கள் பாதி காசை எடுத்து விட்டு பாதி காசை வைத்தால் பின்னடிக்கு உங்களுக்கு அந்த காசு உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக ஆஃபார்டர் செஞ்சு இந்த காசும் கிடைக்கிறது சந்தர்ப்பம் இருக்கு.
சில பேர் முழு காசு வெளியே எடுத்து விட்டு நான் சோசலுக்கு போகிறேன், நான் வீடு வச்சிருந்தான் வீடை விற்கணும், இப்படியான பிரச்சனை இங்கே இருக்கின்றது. ஆகவே சொல்வதை போல நீங்கள் தான் முடிவெடுக்கணும். ஒவ்வொருத்தரும் சிச்சுவேஷனை பொறுத்து. சில இடத்துல சில பிள்ளைகள் தான் தாயப்பட பார்க்கணும். சில இடங்கள் பிள்ளைகளே சொல்லிடும் இவைக்கு ஒன்றும் தெரியாது, இவருடைய மேல எங்களுக்கு பிரச்சனை தப்பித்துக்கொள்ள பார்க்குறேன். சில பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ காசை வச்சுக்கிறீங்க, எங்களுக்கு தாங்க, நாங்கள் வீடு வாங்க போகிறோம். கடை வச்சிருக்கேன், நான் இடத்துல வீடு வாங்கி கொடுத்துருந்தேன். அந்த வீட்டில் தாப்பன் தான் முழு பெரிய காசை எடுத்து கொடுத்துருந்தேன். அந்த புள்ள சொல்ற ஒரு வசனம், அப்பா இது இப்போதைக்கு எந்த வீடு. அப்பா சாப்பா சொல்றார், பாருங்க அனீஷ், நான் வீடு வாங்க கூட உதவி செய்தேன், இப்பயே தொடங்கிட்டேன். இவ கல்யாணம் முடித்தால் என்ன நடக்கும், இதை விட இன்னும் பிரச்சனை. அப்போ நாங்கள் இப்பவே இந்த ஃபெத்ராவில் எழுதிட்டோம், நாங்கள் வாழும் வரைக்கும் சாகும் வந்து வீடு இருப்போம். இப்படியான பிரச்சனையும் இங்கே நடந்துட்டு இருக்கு. ஆயவர்களே, நீங்கள் சொல்ற போல கன்னிவாசம் முழுக்க வழி எடுப்பதா, இல்ல பாதி எடுப்பதா, இல்ல ரெண்டுல விடுவதா, நீங்களா முடிவெடுக்கணும். சொன்ன போல நீங்க தேவை, உங்களுக்கு என்ன முடிவு எடுக்கலாம் என்று கதைக்கொள்ள இவரை நம்புறாங்க. போடுறோம், இங்க விட கற்றுக்கொள்ளலாம், டெமின் வைக்கலாம், வந்து இந்த விடயங்களை நீங்கள் ஆராயலாம். இது இப்போதைக்கு எங்கள் பக்கத்துல வந்து பல பேர் கேட்ட கேள்விக்கான இந்த மற்றது இன்னொரு முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னா, அதான் உங்கள் உடம்பு நிலைமை என்னமா இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தான் நன்றாக தெரியும். உங்கள் சேர்த்து வைத்த காசை நீங்க என்ன செய்யணும் என்று உங்களுக்கு தான் நன்றாக தெரியும். இதில் நாங்க கொடுக்கும் டிப்ஸ்கள் என்னன்னு சொன்னா, நீங்க காசுல ஒரு நல்ல இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு அதுக்கு மேலதிகமான வருமானம் கிடைக்கும்னு சொன்னா, கண்டிப்பாக அந்த விஷயத்துல வந்து ஈடுபடுங்க. ஆனா, உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்திலயோ இல்லாட்டி உங்களுக்கு செக்யூரிட்டி இல்லாத விஷயத்துல கொண்டு போய் மாட்டிக்கிட்டு புது பிரச்சனைகளுக்குள்ள வந்து தலையிட்டுறாங்கன்றதான் நாங்க சொல்ற அட்வைஸ். ஏனென்று சொன்னா, கனவேர் வந்து ஸ்ரீலங்கால வந்து இன்வெஸ்ட் பண்ணினம். பண்றது ஒரு நல்ல விடயம். நீங்க ஸ்ரீலங்கால போய் வாழணும்னு நினைக்க, இல்லாட்டிக்கு அரை வருஷம் இங்கேயும் அரை வருஷம் அங்கேயும் இருக்க, அதுல வந்து கண்டிப்பாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். இல்லாட்டிக்கு அதோட சேர்த்து நீங்க ஒரு வீட்டை கட்டி அதில் ஒரு பங்கை நீங்கள் வாடகைக்கு வர்றீங்க, அதில் ஒரு இன்கம் வருது, இல்லாட்டிக்கு அதோட சொத்தின் பெருமதி வந்து டபுள் ஆகுது. இங்கே இருந்தானே வீட்டின் பெருமதி எப்பயும் கண்டிப்பாக ஏறிக்கொண்டு போகும் ஒரு விடயம்தான். அப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்க வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அதில் வந்து பெனிஃபிட் கிடைக்கும். ஆனால் அதே நீங்கள் யோசிக்கணும், அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து நீங்க என்ன செய்ய போறீங்க? இப்போ உதாரணத்துக்கு நீங்க இருக்கிற காசெல்லாம் கொண்டு ஸ்ரீலங்கால இன்வெஸ்ட் பண்ணி போட்டு, பிறகு வந்தானா இங்க இருக்கிற உங்கள் மக்கள் வந்து ஸ்ரீலங்காவுக்கு போற பிளானும் இல்ல, அங்க இருக்கிற பிளானும் இல்ல, அங்க எப்படி இந்த சிஸ்டங்கள் வேலை செய்யும்னு சொன்னா, அந்த காசோ, பணமோ, காணியோ இன்னொரு ஆள் மூலம் நீங்க இல்லாத காலகட்டத்தில் வந்து பறிமுகம் போகக்கூடிய சந்தர்ப்பமும் வந்து இதுல உருவாகும். அதுலயும் கண்டிப்பாக இப்பயே யோசிங்க. நீங்க அங்க ஒரு விஷயத்த இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு சொன்னா, அது புள்ளைகளுக்கு அதுக்குரிய இன்ஃபர்மேஷன குடுங்க. அவைகளுக்கு விளக்கத்த குடுங்க. நாளைக்கு ஒண்ணு நடந்தா பின்னுரிமையில போட்டு வைங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான விடயங்கள். கன பேர் இங்க இருக்கும் வாழும் புள்ளைகளுக்கு வந்து டூவல் சிட்டிசன் இல்ல. இன்றைக்கு ஒரு காணி பிரச்சனை, நாளைக்கு ஒரு இறப்பு வரைக்கும் அந்த காணிய வெளிநாட்டு பேர்ல எழுதுறதெல்லாம் இப்ப இப்ப இருக்கிற காலகட்டத்தில வந்து ஈஸியான முறையும் இல்ல. அதுக்குரிய இன்ஃபர்மேஷன் எடுங்க. உங்களுக்கு இப்படியான விஷயத்த பற்றி தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னா, எங்களோட நேரடியா தொடர்பு படுத்தா நாங்க உங்களுக்கு அதுக்குரிய விஷயத்த வந்து நாங்க சொல்லி தரலாம். அது வந்து ஒவ்வொன்றும் பெர்சனலா நாங்க வந்து பார்க்கணும். பார்த்தா தான் உங்களோட விஷயத்த தெரிஞ்சுன்றத உங்களுக்கு நாங்க அட்வைஸ் பண்ணலாம். நாங்க உங்களுக்காண்டி முடிவுகள் எடுக்க போறதில்ல. உங்களுக்கு அட்வைஸ் தான் பண்ணி தரலாம். முடிவுகள் எடுக்க போறது நீங்க தான் இருக்கணும். உண்மை என்று சொன்னால், சொல்ல போனதான் பல பேர் இங்கிருந்து ஊர்ல போய் வீட்டை கட்டி, இந்த வீடு இப்ப உங்களுக்கு தெரியும், வீடு 2 வருஷத்துக்கு மேல ஒருத்தர் வாடகைக்கு இருந்தால், அவருக்கு சொந்தமான நிலை, வேற வேற பிரச்சனைகள், வீட்டை விட்டு எழும்ப மாட்டார்கள். இப்படியா பிரச்சனைகள் இங்கே இருக்கின்றது. பல பேர் சொல்லியிருந்தார்கள், நான் வீட்டை வாங்கினேன், அண்ணனுக்கு கொடுத்தேன், தம்பிக்கு கொடுத்தேன், தம்பி பறிச்சிட்டான், அண்ணன் பறிச்சிட்டான், அக்காவுக்கு கொடுத்தேன், அக்காவுக்கு எழும்ப மாட்டேன்றா. இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களை கொண்ட அவர்களுக்கு நீங்க உங்கள் பணத்தை கொடுப்பது போல தான் இருக்கும். ஆக இங்க பார்த்திருந்தேன், ஊருக்கு போன பொழுது பல இடங்களில் பல வீடுகள் பூட்டி கிடக்கணும். அந்த வீடுல பார்த்தா பல பேர்ட்ட கதைன்னு சொன்னால், இவர் சுவிஸ்லேருந்து கட்டினவர், ஜெர்மனிலிருந்து கட்டினவர், இவர் டென்மார்க்லேருந்து கட்டினவர், இப்படியான பல நாட்டுக்காரரோட வீடுகள் தான் இங்கே பூட்டி கிடப்பா சொல்றாங்க. அங்கே வீட்டை பூட்டி இங்கே டெலிஃபோனில் பார்த்து கொண்டிருக்க நிலப்பாடு தான் இங்கே இருக்கின்றது. அது எந்த பிரயோசனமும் உங்களுக்கு இல்லை. நீங்கள் சொல்ல போல நீங்கள் பெஞ்சன் எடுத்து 6 மாதம் அங்கே இருக்க போறீங்க, 6 மாதம் இங்கே வர போறீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரயோசனமா இருக்கும். ஆனா நீங்க வீடு பூட்டி வைத்தால் பூச்சிகள் வேற வேற விலங்குகளால் அதுக்குள்ளே வந்து குடியிருப்பதற்கான நிகழ்ச்சி நடக்கும். ஆகவே நீங்கள் வீடு வாங்குவது நல்ல விடயம், இன்வெஸ்ட் பண்றது நல்ல விடயம். இங்கே நான் கணவரை பார்த்திருந்தேன். இந்த நாட்டில் பல பில்லுகளை கட்ட வேண்டிய பில்லுகளை கட்டாமல் அதை பார்த்தா ஒரு ஆள் 70,000, ஒரு ஆளுக்கு 40,000, ஒரு ஆள் 60,000, 1,00,000 பிராங்க் கூட கட்டாம பெத்ராயமா அப்படியா அப்படின்னு இருக்கின்றது. அவர்கள் சில பேரை பார்த்தால்
அங்கே 6 கோடிக்கு வீடு கட்டுறேன், 7 கோடிக்கு வீடு கட்டுறேன், இந்த பிரச்சனை இருக்குது. முதல் நீங்கள் இருக்கும் இடத்தில் வாழ பாருங்க. உண்மையில வயசு வந்த பிறகு நீங்கள் அங்கே வீடு கட்டுறது சில பேருக்கு பொருந்தும், சில பேருக்கு பொருந்தாது. வீடு கட்டினா நான் 6 மாதம் போகிறேன், 6 மாதம் வர்றது உண்மையில ஒரு நல்ல விடயம். ஆனால் அதை நீங்கள் பராமரிக்கணும். சொல்ல போல உங்கள் மனைவி பிள்ளைகளுக்கு இதை தெரியப்படுத்துங்க. நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அதிலிருந்து மீண்டு வர்றது. நீங்கள் உழைத்த காசு கடைசியா இங்க பிள்ளைகளுக்கும் இல்லை, அங்கேயும் இல்லை, ஒன்றுமில்லா நிலப்பாடும் இங்க வர்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. ஆகுறவளே இந்த பெஞ்சு காசை நீங்கள் எடுப்பது எது நல்லம் எது கூடாது நீங்களா முடிவு எடுக்கும்.